ஓம் ஸ்ரீ பரிமள குரு அன்னையே போற்றி போற்றி. பரிமள பதிகம் 10. வரவேற்பு பதிகம். உயிர் அணுவாய் மலர்ந்தவளே, வாளை குமரியாய் நிலைப்பவளே, தலைமை சுரபியாய் சுழல்பவளே, சூரிய தேவனாய் ஒளிர்பவளே, சந்திர சுரபியாய் நஞ்சகற்றுபவளே, முழு நிலவாய் குளிர்பவளே, திசைக்கு ஒரு சுரபியாய் ஆள்பவளே, நவ கிரகங்களாய் அருள்பவளே, நரம்பணுக்களாய் இயங்குபவளே, பரமாத்மாவாக இயக்குபவளே, குருதியின் மென்பொருளாய் மிளிர்பவளே, ஓம்கார நாதமாய் எதிரொலிப்பவளே, சுவாசமாய் பிராணனாய் உயர்ந்தவளே, சூட்சம ஆற்றலாய் கரைந்தவளே, எங்களது உடல் உயிர் பொருள் ஆன்மா அனைத்தினையும் ஏற்றிடம்மா, நாதோபதேசம் பொழிந்திட வாருமம்மா. நாதோபதேசம் 10. பரிமளமாய் அவதரித்து இப்புவியினில் வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு முக்தி அளித்து வருகின்றேன். காற்றாய் கலப்புற்றே செயல்புரிகின்றேன். சூட்சம ஒளியாய் உலவுகின்றேன். ஒவ்வொரு மனிதரின் சூட்சம தேகத்தினையும் தீண்டுகின்றேன். அன்பு எனும் ஆற்றலை சுரக்கின்றேன். கழிவுகளை நீக்குகின்றேன். கர்ம வினைகளை போக்குகின்றேன். கலியினை மாய்த்திட இறுதி அஸ்திரமான நாதோபதேசத்தினையும் அருளுகின்றேன். தயை கூர்ந்து உணர்வு நிலைகளில் ஏற்றிடுங்கள். காலச் சூழலுக்கு ஏற்ப சாத்திய கூறுகளை மாற்றி அமைத்தால் மாத்திரமே கரை சேர்ந்திட இயலும். ஒவ்வொரு காலமும் அதற்குரிய லட்சணங்களுடன் விளங்கிடும். வரைமுறையற்ற செயல்பாடுகளை கொண்டதே கலியுகமாகும். உச்சமான செயல்களை உருவாக்குவது கலி எல்லை ஆகும். உலகம் உய்வுற வேண்டும் என்றும் அனைத்து ஆன்மாக்களும் முக்தி அடைய வேண்டும் என்றும் பல உயர் ஆன்மாக்கள் சூட்சமமாய் செயல்புரிகின்றனர். முயற்சிகள் ஏதும் இன்றியே ஞானியராய் மலர்வதும் எளிதாகும். கடும் தவங்கள் இயற்றிடாது இறை தரிசனமும் பேரானந்தமும் கிட்டுவது கலி எல்லையில் நிகழக்கூடிய சாத்திய கூறுகளாகும். பல்வேறு மானுடர்களை குருமார்களாய் உருமாற்றி பரந்த இப்புவியினில் ஆன்ம தரிசனம் காட்டுவதே உயரான்மாக்களின் பணியாகும். கலி எல்லையில் மாத்திரமே அனைத்து சாத்தியமற்ற செயல்களும் எளிதாய் கைகூடும். எனில் எவருக்கும் எளிதினில் கிட்டாத நாதோபதேசத்தினை ஏற்று கரை சேர்ந்திடவே முயன்றிடுங்கள். உயர் ஆற்றல்களின் இறுதி முயற்சியாக நாதம் குறித்த அறிவும் புகட்டப்படுகின்றது. திரைகளால் மறைக்கப்பட்டுள்ள ஆன்மாக்கள் அனைத்தும் நாதம் எனும் ஓசையை செவி மடுத்தால் விழித்தெழும். திரைகளை நீக்கி தன்னிச்சை செயலாய் வெளி தோன்றும். சிறைப்பட்டுள்ள ஆன்ம கருக்களுக்கு தனது இருப்பிடம் சென்றடைய வேண்டும் என்ற அதி தீவிரமான வேட்கையை உருவாக்குவதே நாதம் இயற்றிய பணியாகும். நாத ஓசைதனை செவி மடுத்தால் அனைத்து உயிர்களும் தனது உருவாக்கம் குறித்தே அறிந்து கொள்ளும். மேலும் தான் ஆற்ற வேண்டிய பணி குறித்தும் தீவிரமாய் உணர்ந்திடும். எங்கிருந்து உதித்தோம், எச்செயலாற்ற பணிக்கப்பட்டுள்ளோம், எதனை நிறைவேற்றியுள்ளோம், எதனை நிறைவேற்ற இயலவில்லை போன்ற அனைத்து நிலைகளும் புரிபடும். ஆத்மாவும் உயிர் அணுவும் சுயத்தினை உணர வேண்டும் எனில் மனிதர்கள் தங்களது அகப்பயணத்தை மேற்கொண்டு ஆன்மாவினை உணர்ந்து விடுவிக்க வேண்டும். எண்ணங்கள் ஒன்றே பலனளிக்கும். நாத உபதேசம் என்பது ஒரு தாயின் கூக்குரலினை போன்றது. பிரளயத்தில் மூழ்கி அழிய உள்ள ஆன்மாக்களை நாதம் எனும் தனது குரலோசையினால் ஆதிசக்தியாகிய தாயானவர் அழைக்கின்றார் என்பதனை உணருங்கள். இத்தருணமே இறுதி தருணமாகும். இக்காலகட்டமே விண்ணேறிட உகந்த நேரமும் ஆகும். ஞானாலய ஒளிப்பாலமே உயர்ந்த வழித்தடமாகும்.
ஞானம் என்பது மனிதர்களுக்கு பூரணத்துவம் வழங்கிடும் எனினும் முழுமையான ஞானம் எய்திட சரணாகத நிலை சித்திக்க வேண்டும். ஞானம் என்பது அறிவினால் ஏற்கப்பட்டால் பலனேதும் இல்லை. ஞானத்தினை ஞானத்தினால் ஏற்க வேண்டும். ஆன்ம விடுதலையும் ஞானத்தினை ஏற்போருக்கே சித்திக்கும். பேரண்டத்தில் உருவாகும் அகர ஓசை குறித்து அறிந்திட்ட நிலையில் அதன் ஆற்றல் குறித்தும் அறிந்திடுக. மனித மூளை ஒன்றே பேரண்ட பெருவெளியின் பிம்பமாகும். பேரண்டத்தில் உருவாகும் ஓசை என்பது மனித மூளை பகுதியின் வெற்றிடத்தினை நாடியே சென்று அடையும். எவ்விதம் என்றறிக. அகர ஓசை என்பது காந்த ஆற்றல் மிக்கது. சுழலினால் உருவாகக்கூடிய ஓசையாகும். பேரண்டத்தில் முதன்மையாக உருவாகும் சுழலின் ஓசையே ஆ எனும் ஓசை ஆகும். மனித உடல் என்பது ஆத்ம கருக்களால் உருவானது. ஆத்ம கருக்கள் அறிந்த முதன்மையான ஓசை என்பது அகர ஓசையே. எனில் இரு துகள்கள் உராய்ந்து முதன்மையாக எழுப்பும் ஒலி அகர ஒலியே ஆகும். ஒரு தாயின் கருவறையில் சிசுவானது உருவாக துவங்கியவுடன் ஆ எனும் ஓசையும் இணைந்துவிடும். ஒரு சிசுவின் மூளை என்பது உருவாக்கப்படுவதே ஆ எனும் ஓசையினை கொண்டே. மனித மூளை என்பது வெட்ட வெளியில் உருவானது என்றே போற்றப்படுகின்றது. அதன் மூல காரணம் இரு ஆத்ம கருக்களும் உராய்ந்து உருவாக்கும் சுழல் மற்றும் ஓசை எனும் நாதமே ஆகும். ஒரு தாயின் கருவறையினை ஆராய்ந்திட்டால் குழந்தை உருவாகும் முதன்மையான தருணங்களில் ஆ எனும் ஓசையினை செவிமடுக்கலாம். இருண்ட நிலையில் உள்ள கருவறையில் ஆன்ம துகள்கள் இரண்டும் உராய்தலின் மூலம் சுழலினை உருவாக்கி அதன் மூலமே பல்வேறு அணுக்களையும் படைக்கின்றன. அவ்வணுக்கள் யாவும் ஒன்றிணைந்து உடல் உறுப்புகளை படைக்கின்றன. அகர ஓசையே மூளை எனும் உறுப்பு உருவாக்கிடும் நாதமாகும். அதன் பொருட்டே மூளை பகுதியில் இயக்கம் நடைபெறும் தருணங்களிலெல்லாம் அகர ஓசையானதும் உருவாகின்றது. மிக உயரிய உயிர் தத்துவம் ஓசையில் அடங்கி உள்ளது. சிசுவின் உடல் என்பது ஆன்ம துகளால் உருவானது. எனினும் ஆன்ம துகளில் உள்ள வெப்ப ஆற்றல் எனும் ஓசையே உடலை இயக்குகின்றது. ஈன்றவர்கள் என்றே அழைக்கப்படும் தாய் தந்தையரின் ஆன்ம துகள்களிலே ஒளி இழையும் ஓசை இழையும் இணைந்தே செயல்புரியும். நியூட்ரான் எனும் அணுக்களில் காந்த இழையும் வெப்ப இழையும் உண்டு என்றே அறிவுறுத்தப்பட்டது. எனில் தாய் தந்தையரின் விடுபட்ட ஆன்ம கருவிலும் நியூட்ரான் எனும் அணுவே காணப்படும். அதன் உள்ளே காந்த இழையும் உண்டு, வெப்ப இழையும் உண்டு. விடுதலை அடைந்த ஆன்ம துகளில் எலக்ட்ரான்ஸ் மற்றும் புரோட்டான்ஸ் அணுக்கள் இடம்பெறுவது இல்லை. ஆனால் நியூட்ரான் அணுக்கள் கட்டாயம் உண்டு. ஒவ்வொரு நியூட்ரான் அணுவிலும் வெப்ப இழை உண்டு. காந்த இழை என்பது சில நியூட்ரான் அணுக்களில் மாத்திரமே உண்டு என்றே அறிவுறுத்தப்பட்டது. ஒரு சிசுவினை உருவாக்க விடுபட்ட ஆன்ம துகளொன்று தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் வெளிப்படும் எனில் காந்த இழை மற்றும் வெப்ப இழை அடங்கிய நியூட்ரான் ஒன்று வெளிப்படும் என்றே பொருள்படும். ஆனால் அதனை சூழ்ந்து ஆத்ம கருவற்ற வெப்ப இழை மாத்திரமே இடம்பெற்றிருக்கும் நியூட்ரான்ஸ் அணுக்களும் உடன் இணைந்து பயணிக்கும். தாயின் ஆத்ம கரு என்பது எவ்வளவு வீரியமானதாய் அமைந்திருக்கின்றதோ அதற்கு ஏற்ற எண்ணிக்கையில் நியூட்ரான் அணுக்கள் வெளிப்படும். அவ்வகையிலேயே தந்தையின் கருவும் அமையும் என்றறிக. ஓர் உயரிய ஞானம் படைத்த சிசு உருவாகின்றது எனில் வீரியம் வாய்ந்த ஆன்ம கருவானது வெளிப்பட வேண்டும். எவ்விதம் இதனை அறிவது? காமத்தின் மூலம் உருவாகும் சிசுவிற்கும்
முறையான அன்பின் மூலம் உருவாகும் சிசுவிற்கும் ஆழ்ந்த தவத்தின் மூலம் உருவாகும் சிசுவிற்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. மனிதர்கள் இதனை பூரணமாய் அறிவதில்லை. உயரிய அறிவும் ஞானமும் படைத்த சிசு ஒன்று உருவாக வேண்டும் எனில் பெற்றோர்கள் இறைவனை துதித்து சரணாகத நிலையில் ஒன்றிணைய வேண்டும். உணர்வு நிலை என்பது இறைவனின் மீது ஓங்கி இருக்க வேண்டும். அவ்விதம் இன்றி ஒருவர் மீது ஒருவர் பூரண அன்பு கொண்டு இணைந்தாலும் சற்றே வீரியமான துகள் வெளிப்படும். அவ்விதம் இன்றி அறிதலும் புரிதலுமின்றி இச்சை கொண்டு இணைபவர்கள் வீரியமற்ற துகளினையே ஏற்று சிசுவாய் திரித்திடுவர். வீரியமான நியூட்ரான் என்பது யாது? ஆத்ம கரு வீரியமாய் அமைந்துள்ளது எனில் என்ன அறிய இயல்கின்றது? ஆத்ம கரு என்பது அளவிலும் ஆற்றலிலும் காந்த சக்தியிலும் கூடியிருந்தால் அதனை பற்பல நியூட்ரான் அணுக்கள் சூழ்ந்திருக்கும் என்றறிக. ஆத்ம கருவடங்கிய ஒரு நியூட்ரான் அணுவினை சூழ்ந்து வெப்ப இழையினை மாத்திரமே கொண்ட எண்ணற்ற நியூட்ரான் அணுக்கள் ஒன்றிணையும். வெப்ப இழையினை மாத்திரமே கொண்ட நியூட்ரான் அணுக்களே நாதத்தின் அதிபதியாகும். ஒரு ஆத்ம கருவானது சிசுவினை உருவாக்கிட உதவுகின்றது எனில் அதனோடு எத்தனை வெப்ப இழைகள் கொண்ட நியூட்ரான் இணைகின்றது என்பதனை கணக்கிட்டே அச்சிசுவின் அறிவும் ஞானமும் நிர்ணயிக்கப்படுகின்றது. இசை எனும் நாத ஓசையே ஒரு சிசுவினை அணு அணுவாய் உருவாக்குகின்றது. அதன் பொருட்டே பிறவி கண்ட சிசுக்கள் அனைத்தும் இசைக்கு மயங்குகின்றன. தாலாட்டு பாடல்கள் கேட்டால் அமைதியாய் தவழ்கின்றது. மொழியினை கடந்த ஓசை ஒன்றே பிறவி கண்ட ஒரு சிசுவினையும் புறத்தினிலும் அகத்தினிலும் இயக்குகின்றது. இறை பக்தியினால் உருவாக்கப்படும் சிசுக்கள் வீரியமான ஆன்ம துகள்களை கொண்டு உருவாக்கப்படுவார்கள். மேலும் அதிகமான வெப்ப இழை கொண்ட நியூட்ரான் அணுக்களும் ஒன்றிணையும். மாறுபட்ட செயல்களால் உருவாக்கப்படும் சிசுக்கள் யாவும் ஆற்றல் குன்றிய ஆத்ம கருவினால் உருவாக்கப்படும் எனில் அதனை சூழ்கின்ற நாதம் எனும் வெப்ப இழை கொண்ட நியூட்ரான் அணுக்களும் குன்றி இருக்கும். நாதம் எனும் ஓசையே ஒரு சிசுவின் உடலினை உருவாக்கிட உதவுகிறது. அதன் பொருட்டே மனிதர்கள் அனைவரும் இசையினை விரும்பி ஏற்கின்றனர். மாறுபட்ட இசைகள் யாவும் அணுக்களின் வெளிப்பாடே. இசையினை விரும்பாத மனிதர்களே இல்லை என்றும் உரைக்கலாம். நாதம் எனும் ஓசையே இசையாய் உருமாறுகின்றது. ஒவ்வொரு மனிதரும் நாதத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் எனில் பேரண்ட சுழலின் நாதத்தினையும் எளிதாய் செவிமடுக்கும் ஆற்றல் பெற்றிருப்பர். ஒரு சிசுவானது உருவாகும் தருணம் ஆத்ம கருக்களே உதவும் என்றும் அவை இரண்டும் இரு விழிகளிலே சென்று அமரும் என்றுமே உரைக்கப்பட்டது. எனினும் அவற்றோடு இணைந்து நாதம் எனும் ஓசையை உருவாக்கிய வெப்ப இழைகளை மாத்திரமே கொண்டிருக்கும் நியூட்ரான் அணுக்கள் யாவும் எங்கு சென்று அமரும், எச்செயல் ஆற்றிடும்? பேரண்டத்தில் உருவாகும் முதன்மை ஓசையினை இத்தகைய வெப்ப ஆற்றல் நிறைந்த நியூட்ரான் அணுக்களே உணர இயலும். நியூட்ரான் என்பது பாதரசத்தின் ஒரு பிரிவு ஆற்றலாகும். அதன் உருவாக்கம் என்பதே சூரியனில் நிகழும் முதன்மை செயலாகும். எனில் ஓசையினை உருவாக்குவதும் நியூட்ரான் அணுக்களே என்றறிக. வெப்ப இழைதனை உள்ளடக்கியே அனைத்து நியூட்ரான் அணுக்களும் உற்பத்தியாகின்றன எனில் நாதத்தின் மூலமே அவை உருவாகின்றன. சிசுவானது உருவானவுடன் வெப்ப இழைகளை மாத்திரமே கொண்டிருக்கும் நியூட்ரான் அணுக்கள் யாவுமே கபால வாயிலை சென்று அடையும் என்றறிக. ஓர் உயரிய சத்தியம் ஒன்றினையும் உரைக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனின் உச்சி வாயிலும் கபால வாயில் என்றே அழைக்கப்படுகின்றது. ஒரு சிசுவானது உருவானவுடன் தாயின் கருவறையிலிருந்து வெளிவருவதற்கு முன்னர் இருவேறு முக்கிய செயல்கள் நடைபெறும். ஒன்று, இரு ஆன்ம துகள்களும் இரு விழிகளை சென்று அடையும்.
மற்றொரு செயல் என்பது நாத ஓசையினை மாத்திரமே உள்ளடக்கிய நியூட்ரான் அணுக்கள் யாவும் சிரசின் உச்சியினை சென்று அடையும். உடன் கபால ஓட்டினில் ஒரு துவாரமும் ஏற்படும். கடினமான எலும்புகளால் உருவான கபால வாயிலில் ஏன் துவாரம் ஏற்படுகின்றது எனில் வெப்ப இழைகளை தாங்கிய நியூட்ரான் அணுக்களே மூல காரணம் என்றறிக. நிர்மலமான அணுக்கள் என்றே அறியப்படுகின்ற நியூட்ரான் அணுக்கள் யாவும் சிசுவினை உருவாக்கியவுடன் வெளியேறிடவே முனைந்திடும். அதன் பொருட்டே கபால வாயில் எனும் உச்சி பகுதியினை அடைந்து எலும்பு பகுதியினை கரைக்க துவங்கும். தான் வெளியேறுவதற்காக உச்சியில் ஒரு வாயிலை உருவாக்கும் நியூட்ரான் அணுக்களே கபால வாயிலினை உருவாக்கிய அணுக்களாகும். அவ்விதம் உருவாக்கப்படும் கபால வாயிலின் மூலமே ஆத்ம கருவானது உள் ஏற்கப்படுகின்றது. 10ஆம் வட்ட கருக்கள் என்றே அறியப்படுகின்ற ஆத்ம துகள்கள் யாவும் கபால வாயிலின் மூலமே உள் ஏற்கப்படும். எனில் வெளியேறுவதற்காக உருவாக்கப்பட்ட கபால வாயிலின் மூலம் ஆத்ம கருக்கள் உள்ளே ஏற்கப்படுவதனை உணர்ந்த நியூட்ரான் அணுக்கள் மீண்டும் அவற்றோடு இணைந்து 10ஆம் வட்ட அணுக்களையே சென்று அடைகின்றது. வெப்ப இழைகளை மாத்திரமே உடைய நியூட்ரான் அணுக்களால் தனித்து இயங்க இயலாது என்றறிக. அவையாவும் ஆத்மக்கரு அடங்கிய காந்த ஒளி இழையினை உடைய நியூட்ரான் அணுக்களோடு மாத்திரமே இணைந்து பயணிக்க இயலும். பேரண்ட ஓசை என்பது மனித மூளையினால் ஏற்கப்பட இயல்கின்றது எனில் அதன் மூல காரணம் வெப்ப இழைகளை உடைய நியூட்ரான் அணுக்களில் காணப்படும் ஓசையே என்றறிக. உடலினை உருவாக்கிட உதவிய நாதமானது எத்தருணத்திலும் கபால வாயிலிற்கும் 10ஆம் வட்ட அணுக்களுக்கும் இடையே பயணிக்கும். அதன் பொருட்டே செவிகளின் மூலம் ஏற்கப்படும் ஓசையானது அணுக்களை அடைகின்றது. பேரண்ட ஓசையானது ஒளிப்பாலத்தின் மூலம் பயணித்து கபால வாயிலை அடைந்தவுடன் நாதம் எனும் வெப்ப இழை கொண்ட நியூட்ரான் அணுக்கள் அவற்றை ஈர்த்து எதிரொலித்திடும் என்றறிக. கபால வாயிலின் அருகே வெட்டவெளியும் பேரண்டமும் உண்டென்றே உணர்த்தப்பட்ட நிலையில் நாதம் எனப்படும் ஓசையானது நியூட்ரான் அணுக்களில் உள்ள வெப்ப இழைகளால் மாத்திரமே ஈர்க்கப்படும். ஏனெனில் பேரண்டத்தில் சுழல்களின் மூலம் உருவாகும் ஆற்றலில் வெப்ப இழைகளும் உண்டு என்றறிக. ஒவ்வொரு பாதரச துகளிலும் காந்தம் மற்றும் வெப்பம் ஆகிய 2 இழைகளும் இடம்பெறுவது இல்லை. ஏனெனில் சுழலின் வீரியத்தின் மூலம் காந்த ஆற்றலை காட்டிலும் வெப்ப ஆற்றலே அதிகம் பெருகுகின்றது. எனில் வெப்ப இழைகளே அதிகம் உருவாகின்றது. நாதம் எனும் ஓசையின் மூலமே வெப்பம் பெருகுகின்றது அல்லது வெப்பம் அதிகரிப்பதினால் நாதமும் உருவாகின்றதென்றுமே அறிந்திடலாம். பேரண்ட ஓசையானது ஒரு மனிதனால் எவ்விதம் செவிமடுக்கப்படும் என்றே அறிந்திட்ட நிலையில் அதனால் உருவாகும் பலன் குறித்தே தொடர் செயலாய் அறிந்திடலாம். அகர ஓசையினை தனித்து செவி மடுப்பவர்கள் பெறுகின்ற ஆற்றல் குறித்தும் ஞானம் அடைவதற்கும் ஆத்ம விடுதலை அடைவதற்கும் அகர ஓசை எவ்விதம் உதவிடும் என்றும் அதன் தாத்பரியங்கள், நன்மைகள் மற்றும் ஆற்றல்கள் குறித்தே தெளிவுற எடுத்துரைத்திடுவேன். மேலும் அதனோடு இணைகின்ற மற்ற ஓசைகள் குறித்தும் விளக்கம் நல்கிடுவேன். தொடர் செயலாக நாதத்தினை குறித்த பல்வேறு சத்திய நிலைகளை எடுத்துரைத்திடுவேன். உயரிய ஞானம் பெற்று உன்னத நிலைகளை எய்திடுங்கள். ஆசிகள் பல பல.